இன்னைக்கு நம்ம செபினா யாருன்னு பார்க்கலாம். செபினா இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டை இவங்க தான் ரெகுலேட் பண்ணுறாங்க, ரூல் பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும். செபினா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருப்பாங்க, இல்லை காலேஜில் பிரின்ஸிபலாக இருப்பாங்க. இவங்க சொல்கிற ரூல்ஸ் படி தான் நம்ம கேட்கணும். அந்த மாதிரி தான் அப்போ என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் கம்பெனி லிஸ்டட் ஆகணும்னா அதுக்கு ஒரு என்ட்ரி எக்ஸாம் மாதிரி செபி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம எப்படி என்ட்ரி எக்ஸாமில் நம்ம தகுதியை ப்ரூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமோ அந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டட் ஆகணும்னா அந்த கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு லிஸ்டட் ஆகணுமா ஆகக்கூடிய தகுதியெலாம் எல்லாம் இருக்கா சொல்லிட்டு செபி தான் முடிவு பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ்லாம் ரெண்டுத்துலையுமே லிஸ்டட் ஆகும், சில கம்பெனிஸ்லாம் ஒன்றுத்தில் மட்டும்தான் லிஸ்டட் ஆகும். அது என்எஸ்சிலையும் லிஸ்டட் ஆகிருக்கும், சில கம்பெனிஸ் பிஎஸ்சிலையும் லிஸ்டட் ஆகிருக்கும். சில கம்பெனிஸ் என்எஸ்சி மட்டும் லிஸ்டட் ஆகிருக்கும், சில கம்பெனிஸ் பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்டட் ஆகிருக்கும். கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. வெஹிக்கலாக இருக்கலாம், கெமிக்கல் கம்பெனிஸ் இருக்குது, ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, ரீட்டைல்ஸ் இருக்குது, ஃபுட் கம்பெனிஸ் இருக்குது, ஸ்டீல் கம்பெனிஸு, மைனிங் கம்பெனிஸு, பவர் கம்பெனிஸு, கமாடிட்டினா கோல்டு, சில்வரு, இந்த மாதிரி கம்பெனிஸ். மியூச்சுவல் ஃபண்டும் அதில் இருக்கும், இடிஎஃப்பும் அதில். இது மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனிஸ்லாம் லிஸ்டட் ஆகிருக்கும். அது என்எஸ்சி பிஎஸ்சி இவங்களை கீழே இருக்கிறது தான் சிஸ்டம் சொல்லுவாங்க. என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல். என்எஸ்டிஎல்னா நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டி லிமிடெட், சிடிஎஸ்எல்னா சென்ட்ரல் டெபாசிட்டி சர்வீஸ் லிமிடெட். இதுக்குள்ளே தான் நம்ம வாங்குகிற எல்லா ஷேர்ஸும், கம்பெனி ஷேர்ஸும், செக்யூரிட்டிஸு, பாண்ட்ஸு, இடிஎஃப் எல்லாமே இதில் தான் நமக்கு பை செல் ஆகும். அதுக்கான அக்கௌண்ட்டு தான் இவங்க தரது டிமேட் அக்கௌண்ட்டு தருவாங்க. இதில் தான் எல்லாமே நமக்கு ஸ்டோர் ஆகும். நம்ம இதில் நம்ம பை பண்ணுறோன்னா செல் பண்ணுறதை இதில் காமிக்கும். அதுக்கு கீழே இருந்தால் ப்ரோக்கரேஜ் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் தராங்க. அது மூலமாக நம்ம காசு அமௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம். அது மூலமாக நம்ம இதில் இருக்கிற லிஸ்டடான என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் லிஸ்டடான கம்பெனிஸு வாங்க முடியும். அப்படி வாங்கும்போது நமக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் அதோட ஷேர்ஸோட செக்யூரிட்டிஸ்லாம் ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஒரு இன்வெஸ்டராக நமக்கு என்னென்ன தேவைன்னா பேங்க் அக்கௌண்ட் தேவை, ப்ரோக்கரேஜ் அதுவும் தேவை. அவங்க தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு நமக்கு தருவாங்க. செகண்டாக நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே ப்ரோக்கரேஜ் அவங்க நமக்கு சிடிஎஸ்எல்ல என்எஸ்டிஎல் ரெண்டுத்துலேயும் இதுலேயாவது ஒன்றுத்தில் நமக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துடுவாங்க. இவ்வளோதான் காய்ஸ். செபினா யாருன்னா அதை சொன்னல, காலேஜ் பிரின்சிபல் எப்படியோ மொத்த கண்ட்ரோலும் அவங்க கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி தான் செபி ஷேர் மார்க்கெட்டோட மொத்த ரெகுலேஷனும் இவங்க கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்குது. இவங்க என்எஸ்சினா எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சியும் எக்ஸ்சேஞ்ச். ஃபஸ்ட்டு பிஎஸ்சியில் தான் இந்தியாவில் பழைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. என்எஸ்சி 1992 வந்தாங்க. என்எஸ்சி தான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்தாங்க, அதாவது மொத்தமே கம்ப்யூட்டர்லேயே பண்ணுற மாதிரி. பிஎஸ்சி மொத்தமாக அந்த காலத்துலேருந்து பேப்பர் ஒர்க் தான். என்எஸ்சி வந்த பிறகு தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டரில் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்தாங்க. ஒரு இன்வெஸ்டராக நம்ம உள்ளே வரும்போது நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டு, பேன் கார்டு கேட்பாங்க. பேன் கார்டு எதுனா கேஒய்சி வெரிஃபிகேஷன். அப்போ தான் நம்மளுக்கு ப்ரோக்கரேஜில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு வரும்.
அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு டிமேட் அக்கௌண்ட் 1 or 2 டேஸில் தருவாங்க. அந்த டிமேட் அக்கௌண்ட் சிடிஎஸ்எல்னு இருக்கும், கிடைக்கும், இல்லைனா என்எஸ்டியில் கிடைக்கும். இது ரெண்டுத்தில் எதனா ஒன்றுலேருந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இருக்கிறதுல என்எஸ்சியில் தான் நமக்கு அதிகமான கம்பெனிஸ் லிஸ்டட் ஆகிருக்கு. செகண்டில் பிஎஸ்சியில் கம்மி தான். இது ரெண்டுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான், நல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இந்தியாவில். ரெண்டு தான் இருக்குது. வேற என்ன சொல்லலாம்? இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸு, கம்பெனி ஸ்டாக்ஸு ஒருவேளை ரெண்டுத்துலையுமே இருந்தால் நீங்கள் எதில் வேணால் வாங்கிக்கலாம். என்எஸ்சிலையும் வாங்கிக்கலாம், பிஎஸ்சிலையும் வாங்கியிருக்கலாம். இல்லைனா நீங்கள் என்எஸ்சியில் வாங்கிட்டு பிஎஸ்சியில் விற்கலாம், பிஎஸ்சியில் வாங்கிட்டு என்எஸ்சியில் விற்கலாம். அதில் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் கிடைக்கும். இல்லை நான் என்எஸ்சியில் மட்டும்தான் வாங்குவேன், இல்லை பிஎஸ்சியில் இருக்கிறத மட்டும்தான் வாங்குவேன்னா அது உங்கள் விருப்பம். இங்கே இருக்க ரெட்டு லைனு க்ரீன் லைன்னா ரெட்னா பை பண்ணுறீங்க, க்ரீன்னா செல் பண்ணுறீங்க. அதில் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆகும், இந்த சிஸ்டமில் தான். உங்களுக்கு இவங்க கீழே இருக்க இதில் டிமேட் மட்டும் இதில் இருக்கிறதா கிடைக்கும். அதாவது டிமேட்டும் இதில் இருக்க ஒன்று தான். இது உங்களுக்கு அக்கௌண்ட்டாக இருக்கும். சிடிஎஸ்எல் உங்களுக்கு இன்டைரக்டாக ஒரு அக்கௌண்ட் மாரி. ஓகே, செபினா அது கவர்மெண்ட்டு, என்எஸ்சினா பிஎஸ்சினா அவங்க 2 பேர் கவர்மெண்ட்டா? இதுக்கு சிங்கிள் ஓனர் யார் யார் இருக்காங்களா? இப்போ ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் எல்ஐசி, அப்புறம் பேங்க்ஸு, அப்புறம் இன்ஸ்டிடியூஷனு, கம்பெனிஸு எல்லாருமே சேர்ந்து நடத்துறது தான் என்எஸ்சியும் பிஎஸ்சியும். இதுக்கு சிங்கிளாக ஓனர்னு யாரும் இல்லை. ஓகே, இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்னால் நம்ம யாரும் சொல்லுவாங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்னால் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபார்மர், யாராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவங்களா தேர்ந்தெடுத்து இதில் வராங்கன்னா, அவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா யாரோட இதுவும் இல்லாமல் அவங்க தான் ரீட்டைல் இன்வெஸ்டர். இப்போது இன்ஸ்டிடியூஷனல் மியூச்சுவல் ஃபண்டு இவங்கெல்லாம் ஒரு ஃபண்டு மேனேஜர் வச்சு நம்ம அதில் காசு போட்டோன்னா அவங்களாம் பார்த்து அவங்க லிஸ்டட் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க கம்பெனிஸ் போட்டோன்னா அவங்க நம்ம கொடுக்குற காசை வச்சு அவங்க அதில் ட்ரேட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு அதுக்கு நம்ம லாங் டேர்மாக வச்சுருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி காசு வரும். அதேமாரி நம்ம ரீட்டெயிலாக பண்ணோன்னா அது நம்மளோட தானே எஃபர்ட் போட்டு டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணி எந்த கம்பெனி நல்லா இருக்கும், எந்த கம்பெனி பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த கம்பெனி ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்குது, எந்த கம்பெனிக்கு காம்படிட்டிவ் இருக்காங்க, எந்த கம்பெனி மார்க்கெட்டில் லீடாக இருக்காங்க, அதாவது மார்க்கெட்டில் டாப்பில் இருக்காங்க, அந்த மாதிரி பார்த்து நம்ம பை பண்ணலாம். நம்ம பை பண்ணும்போது நமக்கு ப்ரைஸ், ஒரு ஷேரோட ப்ரைஸ், ஒரு கம்பெனி ஷேர் இருக்குன்னா அது பை பண்ண முடிஞ்சால் பை பண்ணணும். இல்லை அது ரொம்ப அதிகமாக இருக்குது, 5,000 10,000 போகுது ஒரே ஒரு ஷேரு, அப்படி இருக்கும்போது நம்மளோட லெவல் பார்த்து தான் நம்ம வாங்கணும். நான் அந்த 10,000 ரூபாவும் நான் அந்த ஒரு ஷேருக்காக போகிறேன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி கம்பெனிஸை எது நல்லா கம்பெனிஸ் சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டல்லாம் படித்து பார்த்து வாங்கணும். இப்போ நீங்கள் என்எஸ்சிலையும் வாங்கலாம், பிஎஸ்சிலையும் வாங்கலாம், அது உங்கள் விருப்பம். ரெண்டுமே நல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம ஒன்லி பார்க்க போகிறது கம்பெனிஸ் பற்றி தான். கம்பெனிஸில் எது பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும், யாருக்கு கடன் அதிகமாக இல்லை, அசட்டு அதிகமாக இருக்குது, கடன் கம்மியாக இருக்கணும், லைபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கணும், கேஷ் ஃப்ளோ கம்மியாக இருக்கணும், இன்கம் ரெவன்யூ மட்டும் க்ரோ ஆகினே இருக்கணும், அதேமாரி கம்பெனியும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கம்பெனியாக கண்டுபிடிச்சி பார்த்து வாங்கணும்.
இப்படி ஒரு கம்பெனி வாங்கும்போது தான் நமக்கும் ப்ராஃபிட் மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் நம்ம போகிற காசோட அளவை பொறுத்து தான். நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா போட்டு விட்டிங்கன்னா அது கேரண்டியாக சொல்லும் போது அது நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி பொறுத்து லாபம் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். லாபம் 20% வரையும் போகலாம், 10% வரையும் போகலாம். நீங்கள் 10,000 போகிறீங்கன்னா 15,000 போகலாம் 5 வருஷம் கழிச்சு. அது 8,000 போகலாம் 5 வருஷம் கழிச்சு, ஆஃப்டர் 5 இயர்ஸ். அதுக்கு தான் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம டைம் வச்சு எஃபர்ட் போட்டு அனலைஸ் பண்ணி எந்த கம்பெனி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் முக்கியம் மார்க்கெட்டில். அதோட நம்ம லாங் டைமாக பண்ணோம்னா அது இன்னும் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். லாங் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எஸ்ஐபி பண்ணலாம், இல்லை நீங்களாவே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற காசு எப்போ கிடைக்குதோ அந்த மாதிரி காசு கிடைக்கிற காசை நம்ம நல்ல கம்பெனியாக பார்த்து ஷேர்ஸாக வாங்கிடணும். இப்படி வாங்கிட்டே வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் கழிச்சு ஒரு 10 இயர்ஸு 20 இயர்ஸ் கழிச்சு நம்ம கைக்கு நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கோ இல்லை நம்ம வீடு கட்ட போகிறோமோ இல்லை கார் வாங்க போகிறோமோ சம்திங் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கோல் வந்து ஈஸியாக கிட்ட போயிட முடியும், வாங்கிட முடியும், அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற காசு வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு வந்து உங்களோட மிச்ச காசாக தான் இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு செலவு இருக்குது, இல்லைனா எனக்கு பேங்க் லோன் இருக்குது, கோல்டு லோன் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது, இந்த மாதிரி லோன் இருக்குது சொல்ல நீங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கிட்ட எவ்வளோ முடியுதோ 2,000 5,000 இல்லை 1,000 மாதம் மாதம் பண்ண முடியுமா பண்ணிவிடுங்க. நீங்கள் இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டு போடுங்க, இல்லைனா கமாடிட்டிஸ் எது வேணாம், அது உங்கள் விருப்பம்தான். ஓகே காய்ஸ், எனக்கு தெரிஞ்சது எல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.